வணக்கம். நான் உங்கள் தீர்க்கதரிசி ஐயப்பன். 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் தாவேகா தனித்து விடப்பட்டதா? நம்ம கடைசியா பேசின வீடியோல கூட சொல்லியிருந்தோம். தாவேகா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ், பாமகவில் ஒரு ராமதாஸ் ஐயா அடி, அப்புறம் தேமுதிக இதெல்லாம் ஒன்று சேரும். தாவேகா ஒரு மூன்றாவது அணியா, ஒரு வலிமையான அணியா மாறும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். ஆனா நம்ம எதிர்பார்ப்பு நிறைவேறல. அதுக்கு மாறா நேத்து வரைக்கும் ஓபிஎஸ் கூட வச்சுக்கிட்டு காய் நகர்த்திட்டு இருந்த டிடிவி தினகரன் இன்னைக்கு இபிஎஸ் முதலமைச்சர் வேட்பாளராக நாங்கள் ஏத்துக்கவே மாட்டோம், அவர் இருக்கிற வரைக்கும் நாங்கள் என்டிஏ கூட்டணிக்குள்ளார போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த டிடிவி தினகரன் அவர்கள் இன்னைக்கு போய் என்டிஏ கூட்டணியில சேர்ந்துட்டாரு. நம்ம கண்டிப்பா எதிர்பார்த்த அவர் சொன்ன ரொம்ப ஆணித்தரமா பேசுனதை பார்த்தாக்க கண்டிப்பா என்டிஏ கூட்டணியில அவர் திரும்ப போக மாட்டாரு. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கிற வரைக்கும் நாங்க அந்த பக்கமே போக மாட்டேன் அப்படின்னு சொன்னார்ல. அதெல்லாம் போக மாட்டான்னு தான் நம்ம எல்லாருமே கணிச்சோம், எதிர்பார்த்தோம். ஆனா அது இன்னைக்கு தலைகளை மாறி போச்சு. அதே மாதிரியே பிரேமலதா அவர்களும் தேமுதிக அவங்களும் அவங்களோட நகர்வெல்லாம் நம்ம ஒத்து கவனிச்சோம்னாக்க அவங்களும் என்டிஏ கூட்டணிக்குள்ளார தான் போற மாதிரி ஒரு ஒரு தோற்றம் நம்மளோட பார்வையில படுது. அவர் என்ன மீதி இருக்கிறது என்ன, ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் அவர் கண்டிப்பா இதை ஆடித்தரமா சொல்ல முடியும், அவர் விஜய் பக்கம் நகர போறதில்ல. இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன் எதனால இந்த மூன்றாவது ஒரு அணி அமையல அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கூர்ந்து ஒரு அரசியல் உற்று நோக்காளரா ஒரு ஒரு பார்வையாளரா நம்ம சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, தாவேகா ரொம்ப ஆமை வேகத்துல அரசியல் பயணம் பண்றதுதான் இதுக்கு ஒரு முக்கியமான காரணம். முண்டி அடிச்சுக்கிட்டு நேரம் இவங்களை கூப்பிட்டு பேசி ஏதாவது ஒரு வழிக்கு கொண்டு ஒரு கூட்டணி நேரம் அமைச்சர்களும் நேரம் அரசியல் களத்துக்கு இன்னும் மிஞ்சி போனா ஒரு 80 நாட்கள் 90 நாட்கள் கிட்டத்தட்ட தான் இருக்கு. அதுக்குள்ளார இவங்க எப்படியாச்சும் இவங்களெல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு தாவேக்கா ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருந்திருக்கணும், ஒரு கூட்டணியை உருவாக்கி இருந்திருக்கணும். அது தவறிடுச்சு. ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு பல சிக்கல்கள் தொடர்ந்து சிக்கல்கள் நடந்த கட்சி அவர் தலைவருக்கு விஜய் அவர்களுக்கு தொடர்ந்து பல சிக்கல்கள் வந்துகிட்டே இருக்கிறதுனால இவங்க தொய்வடைகிறாங்க. இதே வேகத்துல போனா வரக்கூடிய 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தாவேக்கா போட்டியிடுமாங்கிறதே 234 தொகுதியிலும் போட்டியிடுமாங்கிறதே இப்ப சந்தேகத்துக்குரிய விஷயமா ஆயிடுச்சு. இப்ப நம்ம அப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கு இந்த விஷயத்துல. ஏன்னா இன்னும் அவங்க வேட்பாளர்கள் தேர்வு அதுக்குண்டான ஆயத்த பணிகள் ஒண்ணு இது வரைக்கும் நடந்த மாதிரி தெரியல. அந்த கட்சியில கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்களுக்கு மேல ரொம்ப தொய்வடைஞ்சு எந்த வேலைகளுமே நடக்காம ரொம்ப தொய்வடைஞ்சு இருக்கிறத பார்த்தா, இப்ப நான் சொன்ன விஷயம் தான் எல்லாத்துக்குமே தோணுது. என்ன எப்படி நம்ம ஒரு 2வது அணியா வந்துருவாங்க, 3வது அணியா வந்துருவாங்க பார்த்தா கடைசியில பார்த்தா அவங்க 4வது அணியா கூட வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் குறைவா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஒரு அரசியல் பார்வையா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் தாவேகா தனிச்சுதான் போட்டியும், வேற வழியே கிடையாது. அங்க கூட்டணி ஏன்னா இனிமே இருக்கிற எந்த கட்சியுமே இனிமேல் போட்டு அவங்க டிஎம்கே கரெக்டா அவங்களோட அலைன்ஸ்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது, அவங்க கட்டுக்கோப்பா இருக்கிறாங்க. அதை ஒண்ணுமே பண்ண முடியாது, அது முடிஞ்சு போச்சு. அங்கிருந்து யாரும் வர போறதுல கிடையாது. இவங்களும் மீறி இருந்த இந்த 4 கட்சிகளும் போய் என்டிஏல உள்ளார ஓரளவுக்கு ஐக்கியம் ஆயிட்டாங்க எல்லாருமே. அதனால 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் தனித்துதான் களம் காண வேண்டிய கட்டாயத்திற்கு அவர் தள்ளப்பட்டிருக்கிறார். இன்னும் கொஞ்சம் வேகமா செயல்பட்டு இருந்தாருன்னா, வேகமா கூட்டணி அமைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருந்தாருன்னா, கட்சிகள் கூட பேசியிருந்தாருன்னா ஒரு கூட்டணி அமைஞ்சிருக்கிறது வாய்ப்பு. ஆனால் 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தல் விஜய் தலைமையிலான தாவேகா கட்சி தனித்துத்தான் களம் காணப் போகிறது. அதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.